திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை மாத பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதம் ரொம்ப சிறப்பான மாதமாக இருக்குது. குருவும் செவ்வாயும் சேர போகிறாங்க. குருவும் செவ்வாயும் சேர்ந்தால் குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது உண்டு. இந்த குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது சுப நிகழ்ச்சிகள் செய்வதற்குண்டான அமைப்பு, பெயர், புகழ், மதிப்பு இதெல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இந்த குரு மங்கள யோகம். யாருக்கெல்லாம் இந்த மாதம் இந்த யோகத்தை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நாம வரக்கூடிய வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். மேஷ ராசிக்கு உண்டான ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேஷ ராசி, உங்க ராசி அதிபதி ராசியில இருந்துட்டு இருந்தார். பெயர், புகழ், மதிப்பு, சொத்து பத்துக்கள், இடம் வாங்குறது, நிலம் வாங்குறது, இது சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு நடந்துட்டு இருந்திருக்கணும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசி அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் போய் 2ஆம் வீட்டுல குருவோட சேரப்போகிறார். அப்ப 2ல குருவோட சேர்ந்து அவர் 8ஆம் அதிபதி ஆகிறதுனால கண்டிப்பாக விபரீத ராஜயோகம் வேலை செய்யும். 8-2க்கு தொடர்பு ஏற்பட்டாலே மறைமுக பணம்னு சொல்லலாம், அல்லது திடீர் பண வரவு, வருமானம், ஏதாவது ஒரு பக்கம் பணம் கொடுத்துட்டு அதை வாங்க முடியாம இருந்தீங்கனாலும் கூட இந்த 8-2 தொடர்பு ஏற்படுத்தி கொடுக்கும் பொழுது நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா நிச்சயமா கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு உண்டு. மேஷ ராசிக்கு இந்த மாதம் மிகவும் அற்புதமான மாதமாக இருக்கு. சுப நிகழ்ச்சிகள் செய்யறது, இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, சொத்துக்கள் வாங்குறது, நகை, பணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கிறது, நகை வாங்கக்கூடிய அமைப்பு இதெல்லாமே கண்டிப்பா கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு உண்டு. 2ஆம் இடம் அப்படிங்கிறது தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானங்கிறதுனால உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய் போய் 2ஆம் வீட்டுக்கு போய் அதுவும் குருவோட, உங்களுடைய பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய குருவோட சேரும் பொழுது இந்த பாக்கியங்கள் இந்த மாதத்துல நிறைய கிடைக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த மாற்றமே கிடையாது. அடுத்தது பாருங்க, புதனும் உங்களுக்கு 4ஆம் வீட்டுல நிற்கிறார். அதே இடத்துல 3ஆம் வீட்டுல சுக்கிரனும் இருக்கார். பொதுவா 7 கூடையவர் போய் 3ல நின்னாலே மிகப்பெரிய யோகம். கணவருக்கு யோகம் அல்லது மனைவிக்கு யோகம், வெளியூர் வெளிநாடு தொடர்புகள், கம்யூனிகேஷன் லெவல்ல அதிகப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் இதெல்லாமே இந்த மாதம் நடப்பதற்குண்டான வாய்ப்பு உண்டு. ஏகதேசமா இந்த மாதம் உங்க ராசி அதிபதி அருமையா இருக்கிறதுனால, அதே போல குருவோட சேர்ந்து இருக்கிறதுனால இறை வழிபாடு, நல்ல குரு அமைவது இதெல்லாமே கிடைக்கும். சுக்கிரன் யாருன்னா உங்க ஜாதகத்துக்கு 2 மற்றும் 7ஆம் அதிபதியாகி 3ஆம் வீட்டுல இருக்கார். அவர் 7ஆம் தேதிக்கு மேல 4ஆம் வீட்டுக்கு வரதுனால 2 கூடையவர் 4ஆம் வீட்டுக்கு வந்தால் வர பணத்தை வீடு வாங்குறதுக்கும் வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு உண்டான அமைப்போ, உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு உண்டான விஷயங்களையோ கண்டிப்பாக செய்யக்கூடிய அமைப்பை இந்த சுக்கிர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். புதனும் பாருங்க, கடகத்துல இருந்து அடுத்தது 19ஆம் தேதி 5ஆம் வீட்டுக்கு போயிடுவார். அப்ப 3 கூடையவர் 5ஆம் வீட்டுக்கு போனா குழந்தைகள்னால யோகத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல 3ஆம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுடைய தைரியத்தை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கிறதுனாலையும், உங்களுடைய ராசிக்கு அந்த திரிகோணத்துல சிம்மம் அந்த இடத்துல 19ஆம் தேதிக்கு மேல புதன் வர்றதுனால நிச்சயமாக உங்க தைரியம் அதிகமாவதற்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த மாதம் சனி வக்ரமா இருக்கிறதுனால உங்க ஜாதகத்துல சனி வக்ரமா இருந்தால் மிகப்பெரிய யோகமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். மேஷராசி நேயர்களே, கவலைப்படவே வேண்டாம். நீங்க உங்க ராசி அதிபதி வச்சு நம்ம மூவ் பண்ணாலும் கூட இந்த மாதம் சுகதுக்கங்கள் எல்லாமே சரிசமமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய அமைப்பு இருக்கு. குருவோட எந்த கிரகம் சேர்ந்தாலும், அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, பசுவோட எந்த கிரகம் சேர்ந்தாலும் அது புனிதத்தன்மை பெறும் அப்படின்னு சொல்ற மாதிரி, குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் மிகப்பெரிய ஒரு உங்க ராசிக்கே பாக்கியாதிபதி மற்றும் தனிப்பட்ட முறையில் அவர் மிகப்பெரிய ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய நல்ல கிரகம், ஆன்மீகத்தை போதிக்கக்கூடிய கிரகம், சுப கிரகம், எல்லாருக்குமே உதவி செய்யக்கூடிய கிரகம், மனசாட்சி அப்படிங்கிறதுக்கு எல்லாமே இந்த குருவை நம்ம சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடிய குருவோட உங்க ராசி அதிபதினு சொல்லக்கூடியவர் சேரும் பொழுது இது எல்லாமே இந்த மாதம் உங்க வாழ்க்கையை நடப்பதற்குண்டான வாய்ப்பு உண்டு. அதனால மேஷராசி இந்த மாதத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். பணம் எங்காவது வெளியே இருக்கு அப்படின்னா மூவ் பண்ணுங்க, நிச்சயமா கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு உண்டு. மேஷராசி அன்பர்களே, இந்த மாதத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வருடம் ஒரு முறை மட்டுமே இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அமைப்பு நிச்சயமாக கிடைக்கும். செவ்வாய் 45 நாள் அங்கதான் இருக்க போறார். இந்த 45 நாளும் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். உங்க ஜாதகத்துல தசாபுத்தி படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். தசாய்நாதனும் புக்திநாதனும் நல்ல இடத்தில் இருந்து விட்டால் நான் சொல்வதை விட மிகுந்த நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பை கூட இந்த மாதம் நீங்க அனுபவிப்பீங்க அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. ரிஷப ராசிக்குண்டான ஜூலை மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். ரிஷப ராசிக்கு ஜென்ம குருவாக இருந்தாலும் கூட செவ்வாய் சேர போறார். 7ஆம் அதிபதியும் மற்றும் 12ஆம் அதிபதியும் சொல்லக்கூடிய செவ்வாய் பாருங்க உங்க ராசிக்கு வரப்போகிறார் 12ஆம் தேதிக்கு மேல. நிச்சயமாக இந்த குருவும் செவ்வாயும் சேரும் பொழுது குரு மங்கள யோகமாக உங்களுக்கு வேலை செய்யும். பெயர், புகழ், மதிப்பு இதெல்லாமே நிச்சயமா கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு உண்டு. செவ்வாய்னா இடம், நிலம்,
சொத்து இதெல்லாமே சொல்லக்கூடியது. வாகனங்களையும் குறிக்கக்கூடியது செவ்வாய் தான். குருவோட சேரும் பொழுது நிச்சயமாக இதெல்லாமே கிடைப்பதற்கு இந்த மாதம் இந்த செவ்வாயும் குருவும் உங்களுக்கு துணை இருந்து காப்பாற்றுவார்கள். அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் பாருங்க 2ஆம் வீட்டுல இருக்காரு 7ஆம் தேதி வரைக்கும். எப்பவுமே ராசி அதிபதி 2ஆம் வீட்டுல, 3ஆம் வீட்டுல, 4ஆம் வீட்டுல இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு தைரியங்கள் அதிகரிக்கும், பண வரவு உண்டு, காரிய ஜெயங்கள் உண்டாகும் அப்படிங்கிற அமைப்பு எல்லாமே உண்டு. அதே போல உங்களுடைய ராசி அதிபதினு சொல்லக்கூடியவர் இங்க 2ஆம் வீட்டுல இருக்காரு. 7ஆம் தேதிக்கு மேல 3ஆம் வீட்டுக்கு வரப்போறார். மிகுந்த யோக காலங்களாக இந்த மாதம் ரிஷபராசிக்கு ஏற்படும். உங்களுடைய சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய வச்சு நம்ம எல்லாமே மூவ் பண்ணுவோம். இப்ப சுக்கிரனும் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கார். அதே போல குரு ஜென்மத்தில் இருந்தாலும் மனக்குழப்பங்களை கொடுத்தாலும் கூட செவ்வாயோட குரு தனிச்சிருந்தா பிரச்சனை. இப்ப உங்களுக்கு செவ்வாயோட ஜாயிண்ட் ஆக போறாரு. அப்ப செவ்வாயோட ஜாயிண்ட் ஆகும் பொழுது நான் சொன்ன மாதிரி வீடோ, இடங்களோ, சொத்துக்களோ, வண்டி வாகனங்களோ, கனரக வாகனங்கள் எல்லாமே செவ்வாய்க்கு போயிடும். லக்ஸரியான வாகனங்கள் எல்லாமே சுக்கிரன், கனரகமான வாகனங்கள் எல்லாமே செவ்வாய்க்கு வரும். அப்போ இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத மாற்றமே இல்லை. உங்களுடைய 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதனும் பாருங்க 3ஆம் வீட்டுல இருக்கிறார். அடுத்தது அவர் 19ஆம் தேதிக்கு மேல 4ஆம் வீட்டுக்கு வந்துடுவார். அப்ப 2 கூடிய ஒரு 4க்கு வரும்போது ஏகதேசம் உங்களுக்கு 15ஆம் தேதிக்கு மேல மிகப்பெரிய யோக காலமாக இந்த ரிஷபராசிக்கு ஏற்படும். 4ஆம் இடம் அப்படின்னு சொல்றதே பார்த்துட்டு நம்ம எது சொல்றோம்? வீடு, நிலம், சொத்துக்கள், ஆரோக்கியம், அம்மா இதெல்லாமே சொல்றோம் இல்லைங்களா? அப்ப 2ஆம் அதிபதி 4ஆம் வீட்டுக்கு வரும்பொழுது இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக கிடைக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த மாதம் ரிஷபராசிக்கு மிகுந்த யோக காலங்களாக இருக்கு. ஏன்னா எல்லா கிரகங்களுமே பாத்தீங்கன்னா 1, 2, 3ல தான் இருக்கு. செவ்வாயும் 12ல இருந்தா ரவுண்ட் 12ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு லக்னத்துக்கு வந்துறதுனால, அதாவது உங்க ராசிக்குள்ள வந்துறதுனால டோட்டலா 1, 2, 3 தான் உங்களுக்கு இயங்கிட்டு இருக்கு. 1ஆம் இடம், 2ஆம் இடம், 3ஆம் இடம், 4ஆம் இடம் இது எல்லாமே சுகபோக வாழ்க்கையும் ஒரு நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கு. குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கிறது. இதெல்லாமே இந்த கட்டத்துலதான் இருக்கு. சோ இது இந்த மாதம் ரிஷப ராசிக்கு மிகுந்த யோகமான அமைப்பை இந்த கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இருந்தால் நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் முற்றிலும் உண்மையாக இருக்கும். கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. நான் என்ன விஷயங்கள் சொன்னோம் அதெல்லாமே உங்க ஜாதகத்துல கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. அடுத்தது பாருங்க, உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இல்லைன்னா கொஞ்சம் யோசிச்சு அந்த விஷயத்தை செய்யுங்க அப்படிங்கிறது தான் நம்ம ஒரு சின்ன அட்வைஸா நம்ம சொல்லிட்டு இருக்கோம். மற்றபடி உங்க ஜாதகத்துல தசைநாதனும் புத்திநாதனும் நல்ல இடத்தில் இருந்து தசையும் புத்தியும் நடத்திட்டு இருந்தால் நான் சொல்வதை விட 100க்கு 200% நிலம் நடப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. மிதுன ராசிக்குண்டான ஜூலை மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். மிதுன ராசிக்கு உங்க ராசி அதிபதியே புதன். இதுதான் உங்களுடைய ராசி அதிபதி 2ஆம் வீட்டுல இருக்காரு. அடுத்து 3ஆம் வீட்டுக்கு போக போறார் 19ஆம் தேதி வரைக்கும். எப்பவுமே ராசி அதிபதி 2, 3, 4 இந்த இடங்கள் இருந்தால் யோகத்தை கொடுப்பார். அப்ப ஜூலை மாதத்துல பாருங்க 19ஆம் தேதி வரைக்கும் 2ஆம் வீட்டுல இருக்காரு. அப்ப 2ஆம் வீட்டுல 20ஆம் தேதி வரைக்கும் நம்ம கணக்கு எடுத்துக்கிட்டாலும் கூட ஏகதேசமா பண வரவு, குடும்ப ஒற்றுமை, உங்க பேச்சுக்கு மரியாதை இதெல்லாமே நிச்சயமா கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. அவரே 4ஆம் அதிபதியாகி 2ஆம் வீட்டுல இருக்கிறதுனாலயும் ஏதாவது விற்கிற மாதிரி இருக்கீங்க, வண்டி வாகனங்கள் விற்கிறீங்க, அதாவது ஒரு விரயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த மாதத்தினுடைய அமைப்பு. சோ அதற்கு ஏதாவது உங்களுக்கு வாய்ப்புகள் இருந்தால் இந்த மாதம் நீங்க செய்யும் பொழுது நிச்சயமாக நீங்க எதிர்பார்த்ததை விட ஒரு நல்ல அமௌண்ட் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. புதியதாக வாங்குவதற்குண்டான வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல உங்களுக்கு 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் பாருங்க உங்களுக்கு லக்னத்திலேயே இருக்கார் 16ஆம் தேதி வரைக்கும். பொதுவாக 3ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தாலே காரிய ஜெயம் உண்டாகும், தைரியம் அதிகரிக்கும். உங்க யாராவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை வருவாங்க. ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க தடுமாறி நிற்கக்கூடிய ஒரு காலத்துல கூட ஏதாவது ஒரு விஷயத்துல இந்த சூரியன் மூலமாக உங்களுடைய நண்பர்களோ அல்லது உங்க உறவினர்களோ மேக்சிமம் பாத்தீங்கன்னா 3ஆம் இடங்கிறது உங்களுடைய கூட பிறந்தவங்கன்னு சொல்றோம். அப்ப அவர்களுடைய உதவிகளும் நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு உண்டு. எங்க போனாலும் பெயர் புகழ் மதிப்பு உண்டு. ஏன்னா சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் புகழையும் பெயரையும் மதிப்பையும் ஒரு வளர்ச்சியும் கொடுக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறதுனால அவர் 3ஆம் அதிபதியாகி லக்னத்தில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பெயர் புகழ் உண்டு. அடுத்து 16ஆம் தேதிக்கு மேல 2க்கு வரும் பொழுது காசு, பணம், சொத்து சேர்க்கை இதெல்லாமே கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். 2ஆம் இடம் அப்படிங்கிறது குடும்பத்தை ஒற்றுமை செய்யக்கூடிய ஒரு இடம். அதனால 2ல் பாவகிரகமான சூரியன் வந்து இருந்தால் பணவரவு வரும். ஆனா குடும்பத்துல பேச்சுவார்த்தையில கொஞ்சம் கவனமா இருங்க. தேவையில்லாத பேச்சுக்கள், உங்களையே மீறின பேச்சுக்கள் இதெல்லாமே வரும். அதனால கொஞ்சம் கவனமா இருந்து செயல்படுத்த வேண்டும். அடுத்தது பாருங்க, உங்களுடைய ராசிக்கு குரு வந்து உங்களுக்கு 12ல இருக்கார். 7ஆம் அதிபதி, அதாவது மிதுன ராசிக்கு குரு மறைஞ்சால் மிகப்பெரிய யோகம். குரு பார்வை விட, குரு நல்லா இருக்கிறத விட குரு மறைந்து இருப்பது மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ இப்ப யாரோட சேர போறார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா செவ்வாயோட சேர போறார். செவ்வாய் யாரு உங்களுக்கு 11ஆம் அதிபதி. அதனால 11ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 12ல சேரும் பொழுதும் அதே போல 6 12ஆம் வீட்டுக்கு வரும் பொழுதும் கொஞ்சம் கவனமா இருங்க. மருத்துவ செலவுகள் உண்டு. நீங்க சேர்த்தி வச்ச லாபங்கள் கொஞ்சம் தேவையில்லாத விரயங்கள் ஆவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு.
ஒன்னா ஹாஸ்பிட்டல் செலவு வரும், அல்லது தேவையில்லாத ஏதாவது விரைய செலவுகள், அல்லது கோவிலுக்கு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் சுப செலவுகளாக வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டு. ஏன்னா குருனா சுப செலவை தான் நம்ம மேக்சிமம் ஃபர்ஸ்ட் சொல்லணும். 90% குரு அப்படின்னாலே 12ஆம் வீட்டுல இருந்து அவங்க வந்து கோவிலுக்கு, ஆன்மீகத்துக்கு, தான தர்மங்கள் செய்யறது, இதைத்தான் செய்வாங்க. வீட்டுல ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்குண்டான வாய்ப்பு தான் சொல்லும். அதனால இந்த மாதம் அது நடப்பதற்குண்டான வாய்ப்புகளையும் கொடுப்பார். ஏன்னா 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் அப்படிங்கிறவர் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியவர். அப்போ உங்க கையில் இருக்கக்கூடிய லாபம் 12ஆம் வீட்டுக்கு வரும்போது அது விரயமா மாறும். அப்போ ஏதாவது ஒரு சுப விரயங்களோ ஏதாவது நீங்களே பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை கூட ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கிறத நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன அட்வைஸா இருக்கு. மிதுன ராசிக்கு இந்த மாதம் பண வரவும் உண்டு, அதே போல அதற்கு ஈக்குவலாக விரயங்களும் உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். 12ஆம் இடத்துல குரு இருந்து குருவும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறதுனால செவ்வாய்னா உங்களுக்கு கட்டுமான பணி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ குருன்னா கோவில்னு சொல்லுவோம். அப்போ கோவிலுக்கு ஏதாவது கட்டுமான பணி உதவிகள் செய்யும் பொழுது தேவையில்லாத விரயங்கள் குறையும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மையான ஒரு விஷயமாக இருக்கு. உங்க ஜாதக ரீதியா தசாபுத்திப்படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். கடக ராசிக்குண்டான ஜூலை மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். கடகராசிக்கு நம்ம ஃபர்ஸ்ட் மைண்ட்ல ஏத்திக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அஷ்டமி நடந்துட்டு இருக்குது. பொறுமை, கவனம், நிதானம், என்ன செஞ்சாலும் யோசிச்சு செய்யலாம் அப்படிங்கிறது நீங்க ஃபர்ஸ்ட் மைண்ட்ல ஏத்திக்கோங்க. ஏன்னா எப்பவுமே அஷ்டமச்சினியில பரிகாரங்கள் வேலை செய்யவே செய்யாது. நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் மூலமா என்ன பண்ணாலும் நம்ம ஒரு சேஃப்டி வளையமா நம்ம அதை பண்ணிக்கலாம், அவ்வளவுதே தவிர மற்றபடி பரிகாரங்கள் எல்லாமே உங்களுக்கு எது மாதிரி இதெல்லாமே சேவ் ஆகி அஷ்டமச்சனி முடிஞ்சதுக்கு அப்புறம் மிக பிரம்மாண்டமான யோகத்தை இறைவன் நிச்சயமாக உங்களுக்கு அருள்வார் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது. இதுதான் உண்மை. நீங்க செய்யக்கூடிய வழிபாடுகளும் நீங்க செய்யக்கூடிய பரிகாரங்களும் தான தர்மங்களும் நீங்க வந்து ஒரு பாக்ஸ்ல சேஃப்டியா உங்க நல்ல கர்மாவை சேர்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அது ஒரே நேரத்துல வெடிச்சு வெளிப்படையாக பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. இப்ப பாருங்க, உங்களுக்கு 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் 12ல மறைஞ்சிருக்காரு. எப்பொழுதுமே 2ஆம் அதிபதி 12ல் இருந்தால் வரக்கூடிய காசு நிச்சயமாக விரயத்துக்கு தான் போகும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. காசு நிறைய செலவாகுது, மருத்துவ செலவுகள் இந்த ஜூன் மாசம் படாத பாடுபட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு உண்டு. இப்ப வரக்கூடிய ஜூலை 16ஆம் தேதிக்கு மேல சூரியன் உங்களுடைய ராசிக்குள்ளேயே வராரு, என்ட்ரி ஆகிறார். அப்போ இதுதான் உங்க ராசி. இதுக்குள்ள என்ட்ரி ஆகும்போது என்ன செய்வாருன்னு பாத்தீங்கன்னா, 2ஆம் அதிபதி ராசிக்கு வரும்பொழுதும் குருவினுடைய தொடர்பும் அங்க இருக்கிறதுனால பண வரவு 16ஆம் தேதிக்கு மேல உண்டு. ஏதாவது ஒரு வழிவகைகள் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும். குடும்பத்துல சண்டை, சச்சரவு, பிரச்சனைகள், மருத்துவ செலவுகள் எல்லாமே 16ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். 16ஆம் தேதிக்கு மேல ஓரளவு குறைந்து ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுவதற்குண்டான வாய்ப்பையும் இந்த கடகராசிக்கு இந்த சூரியன் மூலமாக 16ஆம் தேதிக்கு மேல நிச்சயமாக நடக்கும். அடுத்தது உங்களுக்கு புதன் யாருன்னு பாத்தீங்கன்னா 3-12ஆம் அதிபதி. அவர் வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கார். புதன் 3ஆம் அதிபதி ராசியில இருந்தால் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி செஞ்சிருவார். ஏதோ ஒரு முயற்சி ஒரு இடத்துல நிக்காம ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே கொடுப்பாரு. அப்ப அவரே 12ஆம் அதிபதி ஆகிறதுனால அவர் மருத்துவ செலவை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் புதன் உங்களுடைய ஜாதகத்துல. அப்போ மருத்துவ செலவுகள் இது எல்லாமே கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மை. அப்ப புதன் அப்படின்னா எது மாதிரி கொடுப்பாரு? ஒன்னா கடனை கொடுப்பார், அல்லது ஏதாவது தோல் சம்பந்தப்பட்ட நோயை கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. அதற்கு ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் செய்ய வேண்டிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அவரும் பாத்தீங்கன்னா புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 19ஆம் தேதிக்கு மேல உங்க ராசியிலிருந்து 2ஆம் வீட்டுக்கு வர்றதுனால நிச்சயமாக அந்த 16ஆம் தேதிக்கு மேல ஓரளவு உங்க ஜாதகத்துல ஜூலை 17க்கு மேல ஒரு நல்ல பீரியட் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அதே போல உங்க ஜாதகத்துல பாருங்க, 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் 12ஆம் தேதிக்கு மேல குருவோட சேர்ந்து 11ஆம் வீட்டுல இருக்கார். அப்போ குருவும் செவ்வாயும் 11ஆம் வீட்டுல இருக்கிறது மிகப்பெரிய யோகம். அப்ப 10 கூடவே ஆகி 11 இருந்ததுன்னா தொழில் வளர்ச்சி உண்டு. 12ஆம் தேதிக்கு மேல தொழில் வளர்ச்சி உண்டு, தொழிலில் நல்ல லாபங்கள் உண்டு, பண வரவு உண்டு, தொழில் ரீதியாக ஒரு மதிப்பு, புகழ், பெருமை இதெல்லாமே பெறக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். ஏன்னா செவ்வாயினாலே உங்களுக்கு வீரம், தீரம், தைரியம், பெருமைப்படுறது, தன்னை பற்றி புகழ்ந்து பேசிக்கக்கூடிய இது எல்லாமே செவ்வாய் தான். அப்ப அது எல்லாமே உங்களுக்கு 11க்கு வரும் பொழுது அதுவும் உங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதியாக இருக்கிறதுனால, அதுவும் 9ஆம் அதிபதியாக குரு, 9ஆம் அதிபதியான பாக்கியஸ்தானாதிபதியான குருவோட இணைஞ்சு செவ்வாய் நிற்கும் பொழுது பெயர், புகழ், மதிப்பு, பூர்வீக சொத்துக்கள், ஏதாவது இந்த டைம்ல உங்களுக்கு பூர்வீக சொத்து இருக்கு, பூர்வீக நிலம் இருக்கு, விவசாயம் சார்ந்த தோட்டங்கள் இருக்கு, அதை நீங்க மூவ் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல மூவ் பண்ணுங்க. அப்பா கிட்ட கேளுங்க, நிச்சயமா கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளை இந்த குருவும் செவ்வாயும் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. கடகராசிக்காரர்களுக்கு 15ஆம் தேதிக்கு மேல ஒரு யோகமான மாதமாக இருக்கு. 15ஆம் தேதி வரை கொஞ்சம் பொறுமையா இருங்க. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பார். இது வந்து மாத பலன். அதனால வந்து நீங்க லைஃப் செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கூடாது. லைஃப் செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது தசாபுத்தி படியும் குரு, ராகு, கேதுக்கள், சனி இதெல்லாம் கோச்சாரப்படி மாறும்போதுதான்
நம்ம லைஃப் டைம் செட்டில்மெண்ட் நம்ம எடுத்துக்க முடியும். இது வந்து உங்களுக்கு இந்த மாதம் ஏதாவது ஒரு இழுவையா இருக்கு, பணவரவு இல்லை, வேற ஏதாவது வியாபாரங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த மாத பலன்களை நம்ம எடுக்கணும். அப்போ அது வந்து உங்களுக்கு 15ஆம் தேதிக்கு மேல நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எதுக்கு எடுத்துக்கணும்னா, ஓரளவு நல்ல பலன்களை கொடுக்கும். ஏதாவது நிறுத்தி வச்சிருக்கீங்க, ஏதாவது ஒரு விஷயங்களுக்கு நடக்காம இருக்குது, ஏதாவது திருஷ்டினாலேயோ அல்லது வேற ஏதாவது கிரக சூழ்நிலைகள்னால நல்லா இல்லாம இருக்குது அப்படின்னா, இதெல்லாமே இந்த மாத பலன்களை ஒரு கிரகங்கள் மாறும்போது அது உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு வந்து நல்லது பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறதா முற்றிலும் உண்மையான ஒரு விஷயம். அதனால இந்த மாதம் கடகராசிக்கு 15ஆம் தேதிக்கு மேல யோகமான மாதமாக மாறும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. வாழ்த்துக்கள். தசாபுத்திப்படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். சிம்ம ராசிக்கு உண்டான ஜூலை மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, ராசி அதிபதி சூரியன் வந்து 11ஆம் வீட்டுல இருக்காரு. இந்த 16ஆம் தேதி வரைக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் நீங்க நினைக்கிறது எல்லாமே சாதித்து கொள்ளலாம். ஒரு லாபங்கள், ஒரு உங்களுடைய ஆசைகள் இதெல்லாமே நிறைவேற்றி கொள்ளலாம். ஏன்னா 16ஆம் தேதிக்கு மேல ராசி அதிபதி 12ல மறைகிறார். அப்ப ராசி அதிபதி 12ல மறைஞ்சாலே விரயத்துக்கு போறாருன்னு அர்த்தம். அப்ப விரயத்துக்கு போகும்பொழுது தேவையில்லாத மருத்துவ செலவுகளோ அல்லது ஏதாவது ஒரு தேவையில்லாத விரயங்களாக வாய்ப்புகள் உண்டு. ஒரு லாபம் வருது, ஒரு பண வரவு வரணும், ஒரு இடத்துல வந்து பணம் கொடுத்துருக்கீங்க, கொடுக்கல் வாங்கல் இதெல்லாமே வந்து 11ஆம் இடத்தை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்ப ராசி அதிபதி அங்க போகும் பொழுது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே நீங்க நிறைவேற்றி கொள்ளலாம். 16ஆம் தேதிக்கு மேல பணம் கொடுக்கல் வாங்கல், யாரை நம்பி பணம் கொடுக்கறது இதெல்லாம் இருக்கவே கூடாது. அதனால அதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக இருந்து செயல்படுத்த வேண்டும். அடுத்தது புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாருங்க, உங்களுக்கு லாபஸ்தானாதி மற்றும் பண வரவை கொடுக்கக்கூடிய கிரகம் புதன் தான். அந்த புதன் பாருங்க 12ஆம் வீட்டுல இருக்காரு. எத்தனாம் தேதி வரைக்கும்? 19ஆம் தேதி வரைக்கும். 19ஆம் தேதிக்கு மேல உங்களுடைய ராசிக்கு உள்ள என்ட்ரி ஆயிடுவார். அப்போ 19ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி மறைந்தாலும் கூட விரயமாகும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருந்தாலும் இந்த புதன் லக்னத்துக்கு வரும் பொழுது பண வரவு வந்துகிட்டே இருக்கும். ஒரு பக்கம் விரயம் இருந்தாலும் ஒரு பக்கம் வரவு வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது. அது மட்டும் இல்லாம அந்த 12ஆம் இடம் அப்படிங்கிறது குருவோட தொடர்பு கொள்ளக்கூடிய இடமா இருக்கிறதுனாலையும் சுப விரயமாக கூட வரும். ஒரு இடம் வாங்கலாம், ஒரு வீடு மனைகள் வாங்குறதுக்கு உண்டான அமைப்பு, ஒரு வண்டி வாகனங்கள், ஒரு வீட்டுல ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது, இதுக்கு எல்லாமே நடப்பதற்குண்டான வாய்ப்பை கொடுக்கும். ஏன்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுக்கு இப்ப யாரோட சேர போறாருன்னா செவ்வாயோட சேர போறார் 12ஆம் தேதிக்கு மேல. செவ்வாய் வந்து சிம்ம லக்னத்துக்கு, அதாவது சிம்ம ராசிக்கு பாக்கியாதிபதி, 4 மற்றும் 9ஆம் அதிபதி. 4ன்னா வீடு மனை சொத்து சுகங்கள், வண்டி வாகன யோகங்கள், அம்மா ஆரோக்கியம், உங்க சொந்த பந்தங்கள், நண்பர்கள், இது எல்லாமே 4ஆம் இடம் தான். அந்த 4ஆம் இடத்து அதிபதி குருவோட சேரும் பொழுது அதுவும் பாருங்க அந்த இடம் உங்களுக்கு 10ஆம் இடமாக இருக்கிறதுனாலையும் தொழில் ரீதியாகவும் அல்லது வந்து உங்களுக்கு உறவுகள் ரீதியாகவும் மிகப்பெரிய பிரம்மாண்ட யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். குரு செவ்வாய் சேர்த்தா குரு மங்கள யோகம். குரு மங்கள யோகம் பெயர் புகழ் மதிப்பை நிச்சயமா கொடுத்தே தீரும். வருடம் ஒரு முறை வரக்கூடிய இந்த யோகத்தை நீங்க அனுபவிப்பீங்க அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. ஒரு சில ராசிகள் அனுபவிப்பாங்க, ஒரு சில ராசிகள் அனுபவிக்க மாட்டாங்க. இப்போ நீங்க இந்த ஜூலை மாதத்துல இந்த குருவும் செவ்வாயும் சேரக்கூடிய காலகட்டத்துல ஒரு வேலை செய்யற இடத்துல, ஒரு தொழில் பண்ணக்கூடிய இடத்துல, ஒரு புகழ் மதிப்பு இதெல்லாமே உங்களுக்கு அதிகரிச்சு ஒரு நல்ல போஸ்டிங் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு, ஒரு டிரான்ஸ்பர் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் எல்லாமே இந்த குருவும் செவ்வாயும் சேரும் பொழுது கிடைக்கும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. தசாபுத்திப்படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். உங்களுடைய ஜாதகத்துல நல்ல தசைகளும் நல்ல புத்திகளும் நடந்தால் இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. ஒரு பக்கம் வரவு வந்தாலும் ஒரு பக்கம் விரயமாகும். ஈக்குவலா இந்த மாதம் இருக்கும் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு. ஏன்னா எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு பாருங்க 10, 11, 12, அது 12ல வந்து கொஞ்ச நாள் தான் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சூரியன் 16ஆம் தேதிக்கு மேலே உங்களுடைய ராசிக்கு வந்துடுறதுனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது பாருங்க, உங்களுக்கு தசாபுத்திகள் படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். உங்க ஜாதகத்துல நல்ல திசை நல்ல புக்தி நடந்தால் இந்த மாதம் மிகப்பெரிய யோக மாதமாக இருக்கும். உங்களுக்கு ஒரு பக்கம் விரயம் இருந்தாலும் ஒரு பக்கம் உங்களுக்கு பண வரவு இருந்துகிட்டே இருக்கும். சூரியனால விரய செலவுகள் கொடுத்தாலும் கூட குருவினுடைய தொடர்பு சுப விரயத்தை ஏற்படுத்தி கொடுத்துவிடும். அதே போல இந்த புதன்னால பண வரவு, லாபங்கள், உங்களுடைய ஆசைகள் இதெல்லாமே நிறைவேற்றக்கூடிய காலகட்டங்கள் 19ஆம் தேதிக்கு மேல நிச்சயமா நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதே போல சுக்கிரன் பாருங்க உங்களுக்கு 7ஆம் தேதிக்கு மேல 12க்கு வராது. அப்ப சுக்கிரன் 7ஆம் தேதிக்கு மேல 12ஆம் வீட்டுக்கு வரும்பொழுது தொழில் ஸ்தானாதிபதியான சுக்கிரன் அப்படிங்கிறதுனால தொழில புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். இருப்பதை கொண்டே செயல்படுத்துங்கள். மிகப்பெரிய பிரம்மாண்டமான யோகம் அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த மாதம் இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. பண வரவு உண்டு. 19ஆம் தேதிக்கு மேல நீங்க நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். ஒரு பக்கம் லாபம் இருந்தாலும் ஒரு பக்கம் விரயம் இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. உங்க ஜாதகத்துல தசாபுத்தி எப்படியோ அதற்கு படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். அல்லது இதை விட மிகப்பெரிய பிரம்மாண்ட யோகங்கள் கூட உங்க ஜாதகத்தில் நடப்பதற்குண்டான வாய்ப்பும் உண்டு அப்படிங்கிறது தான் இந்த மாதத்திற்குண்டான பலன்களாகும். நன்றி. கன்னி ராசிக்குண்டான ஜூலை மாத பலன்களை பத்தி பார்க்கலாம்.
கன்னி ராசிக்கு பாத்துட்டீங்கன்னா ராசி அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பாருங்க 19ஆம் தேதி வரைக்கும் 11ஆம் வீட்டுல இருக்கார். பொதுவாக கன்னி ராசிக்கு 1-10 கூடியவர். தொழில் மற்றும் உங்களை பத்தி சொல்லக்கூடியது எல்லாமே புதன் தான். அந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 11ஆம் இடம் அப்படிங்கிறது மிக பிரம்மாண்டமான லாபத்தை கொடுக்கக்கூடியது, பெரிய ஆசைகளை கொடுக்கக்கூடியது. அந்த இடத்துல இருக்கிறதுனால கன்னி ராசிக்கு இப்போ அந்த இடத்துல புதன் இருக்கும் பொழுது நிச்சயமாக லாபங்கள், பணவரவு, ஆசைகள் நிறைவேற்றக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே உண்டு. அடுத்தது பாருங்க 19ஆம் தேதிக்கு மேல 12ஆம் வீட்டுக்கு வந்துருவார். அப்போ 19ஆம் தேதிக்கு மேல வரக்கூடிய காலகட்டத்துல கொஞ்சம் கவனம். ஜூலை மாதம் 20ஆம் தேதிக்கு மேல கொஞ்சம் கவனமாயிருங்க. விரயங்கள் உண்டு, தேவையில்லாத ஒரு கெட்ட பெயர்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. தொழில பெருசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். இருப்பதை வைத்து 19ஆம் தேதிக்கு மேல அதை பயன்படுத்தி கொள்வது என்பது சிறப்பான அமைப்பா இருக்கும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. அடுத்து பாருங்க, உங்க ராசியில ஏற்கனவே கேது இருந்து குரு பார்வையில ஓரளவுக்கு ரொம்ப குழப்பமா இருந்தீங்க. குரு பார்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் குழப்பம் குறைஞ்சிருக்குது, அவ்வளவுதான். தெளிவு கிடைச்சிருக்கும். யாராவது உங்களுக்கு ஒரு உதவி செய்யறதுக்கோ அல்லது உங்களுக்கு அட்வைஸ் பண்றதுக்கோ ஏதோ ஒரு ஆள் கிடைச்சிருப்பாங்க, அவ்வளவுதான். உங்க மனசை தேர்த்தக்கூடிய ஒரு அமைப்பா பண்ணியிருப்பாரு. ஆனாலும் கேது அங்க இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய வேலை அவர் செய்து கொண்டேதான் இருப்பார். அதனால எதிலையும் கொஞ்சம் பொறுமை, பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்த உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய 8ஆம் அதிபதி 9ஆம் வீட்டுக்கு குருவோட சேர போறார். அப்போ 9ல குரு இருந்து செவ்வாய் சேரும் பொழுது நிச்சயமாக குரு மங்கள யோகம் ஏற்படும். இந்த குரு மங்கள யோகம் 9ஆம் பாதகாதிபதி. குரு கன்னிராசி நல்லது செய்யக்கூடிய கிரகம் கிடையாது. ஆனாலும் அவர் 9ல இருக்கிறதுனால ஏதோ ஓரளவுக்கு யோகத்தை கொடுப்பார். ஆனாலும் செவ்வாயோட சேரக்கூடிய காலகட்டங்கள்ல, 8ஆம் அதிபதியோட சேரக்கூடிய காலகட்டங்கள்ல விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுத்துரும். அப்ப இந்த குருவும் செவ்வாயும் சேர்ந்தா குரு மங்கள யோகம் உங்களுக்கு வேலை செய்யும். இந்த குரு மங்கள யோகம் என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு வீடோ, நிலமோ, சொத்துக்களோ மனைவி வழியிலிருந்து வர்றதுக்குண்டான வாய்ப்பை கொடுக்கும். அல்லது கணவர் வழியிலிருந்து வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அல்லது மனைவி மூலமாகவோ கணவர் மூலமாகவோ ஏதாவது உங்களுக்கு இந்த மாதிரி சொத்துக்கள் வர்றது, வண்டி வாகனங்கள் வாங்குறது இதெல்லாமே இருந்ததுன்னா இந்த மாதம் அதை நடப்பதற்குண்டான வாய்ப்பை இந்த செவ்வாயும் குருவும் சேர்ந்து ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது உங்களுக்கு சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்க ராசிக்கு பாக்கியாதிபதி, 9ஆம் அதிபதி. இந்த 9ஆம் அதிபதி பாருங்க 7ஆம் தேதி வரைக்கும் 10ல இருப்பார். அதற்கப்புறம் உங்களுக்கு 11க்கு வருவார். அப்ப நம்ம என்ன சொல்றோம், 9ன்னு அப்பான்னு சொல்றோமா? அப்போ அப்பா 11ஆம் வீட்டுக்கு வரப்போகிறார். அப்ப அப்பா ஸ்தானாதிபதி 11ஆம் வீட்டுக்கு வந்தால் அப்பா மூலமாக லாபங்கள் உண்டு. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், குருவும் செவ்வாயும் சேர்ந்தா ஏதாவது மனைவி வழி மூலமாகவோ அல்லது கணவர் வழி மூலமாக சொத்துக்கள் கிடைக்கும்னு சொல்லியிருக்கோம். அப்போ அந்த சுக்கிரனும் சேர்ந்து 11ஆம் வீட்டுக்கு வரும்போது இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு நீங்க பேசினீங்கன்னா நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான வழிகளை இந்த சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுப்பார். அல்லது பூர்வீக சொத்து அல்லது அப்பாவை கூட கூட்டிட்டு போய் பேசினீங்கனாலும் அந்த விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். தந்தை மூலமாக யோகங்கள் உண்டு. ஒரு இடமோ ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களோ உங்களுக்கு தடைகள் ஆகிட்டே இருக்கு அப்படின்னீங்கன்னா இந்த மாதம் உங்களுடைய தந்தையை வச்சு அந்த விஷயங்களை மூவ் பண்ணுங்க. நிச்சயமா நடப்பதற்குண்டான வாய்ப்பை இந்த சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து உங்களுடைய ஜாதகத்துல சூரியன். இந்த சூரியன் யாரு, உங்களுக்கு 12ஆம் அதிபதி. அவர் 10ல இருக்கிறப்ப விரயங்கள் நிறைய இருந்துகிட்டே இருக்கும். அடுத்தது 11க்கு வர போறார். அப்போ 16ஆம் தேதிக்கு மேல 11க்கு வரும் பொழுது 12, 11 தொடர்பு ஏற்பட்டால் வெளிநாடு வருமானம், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றது இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். ஏன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ்க்கு கண்டிப்பாக உங்களுக்கு 12ஆம் இடத்து அதிபதி தொடர்புகள் இருந்தால் மட்டும்தான் அதை பண்ண முடியும். அப்போ அந்த சூரியன் உங்களுக்கு 11ஆம் வீட்டுல புதனோட சேரும் பொழுது நிச்சயமாக இந்த மாதம் ஏதாவது வெளிநாடு, வெளியூர் போயிட்டு வர்றதுக்குண்டான வாய்ப்புகளோ அல்லது அதை ஏதாவது பிசினஸ் பண்றதுக்குண்டான வாய்ப்புகள், ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஊர் விட்டு ஊராவது நீங்க போய் ஒரு மாவட்டம் விட்டு மாவட்டமாக ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் செஞ்சுட்டு வருவீங்க. அல்லது உங்களுக்கு சந்தோஷத்துக்காக தான் நீங்க ஏதாவது ட்ரெக்கிங்காவது போயிட்டு வருவீங்க அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. இந்த மாதம் கன்னி ராசிக்கு சொத்து பத்துக்கள் ஓரளவு மூவ் பண்ணீங்கன்னா நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்பை கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. கணவர் வழியோ அல்லது மனைவி வழியோ, கணவர் வழி மனைவி வழி சொத்துக்கள் வர வேண்டும் என்றால் அது ஏதாவது தடை தாமதங்கள் இருந்தால் உங்க தந்தையை வச்சு மூவ் பண்ணுங்க, நிச்சயமா கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. உங்க தசாபுத்தி நல்லா இருந்தால் நான் சொல்வதை விட நல்ல பலன்கள் இன்னும் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளையும் இந்த கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. வாழ்த்துக்கள். துலா ராசிக்கு உண்டான ஜூலை மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். துலா ராசிக்கு உங்களுடைய ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் பாகிஸ்தான்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல இருக்கார். அடுத்தது 10ஆம் வீட்டுக்கு வரப்போகிறார். அப்ப 10ஆம் வீட்டுக்கு வந்தால் எத்தனாம் தேதிக்கு மேல, 7ஆம் தேதிக்கு மேல வரப்போகிறார். அப்போ எப்பவுமே ராசி அதிபதி 10ங்கிற தொழில் ஸ்தானத்துக்கு வந்துட்டாலே தொழில் வளர்ச்சி உண்டு. இந்த மாதம் உங்களுக்கு 9ஆம் தேதிக்கு மேல, அதாவது 7ஆம் தேதிக்கு மேல இருந்து நீங்க கணக்கு எடுத்துக்கலாம். நிச்சயமாக ஒரு நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். தொழில் வளர்ச்சி உண்டு.
வெளிநாடு வெளியூர் போலான்னு இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக போயிட்டு வருவதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். ஏன்னா உங்களுக்கு புதனும் அதோட தொடர்பு கொள்கிறார். அப்போ புதன் யார் அப்படின்னா உங்களுக்கு 12ஆம் அதிபதி. வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய கிரகமாக புதன் இருக்கிறதுனால, பயணங்களை குறிக்கக்கூடிய கிரகமாக உங்க ஜாதகத்துல புதன் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு பயணங்கள் மூலமாக சந்தோஷங்கள் நன்மை அடையக்கூடிய மாதமாக இந்த துளாராசிக்கு இந்த மாதம் இருக்கும். தொழில் வளர்ச்சி உண்டு. தொழில் ஏதாவது ஒரு பிரான்ச் மாத்தலான் இருக்கீங்க, அல்லது தொழில் ஒரு இடம் விட்டு இன்னொரு இடத்துக்கு மாத்தலான் இருக்கீங்க, அல்லது இங்கிருந்து இன்னொரு பக்கம் எடுத்துட்டு போய் வெளிநாடு வெளியூர்ல உங்க பிசினஸ் டெவலப் பண்ணலான் இருக்கீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதம் அதை மூவ் பண்ணுங்க. நிச்சயமா அது வந்து உங்களுக்கு சக்சஸ் ஆகி அது நல்ல லாபத்தையும் நல்ல ஒரு எதிர்காலத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த மாதம் இந்த துளாராசிக்காரர்களுக்கு உங்க ராசிநாதனான சுக்கிரனால ஏற்படக்கூடிய பலனாகும். அடுத்தது பாருங்க, உங்களுடைய ராசிக்கு 2 மற்றும் 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு முதல்லயே குரு வந்து மறைஞ்சு நிக்குது. இப்போ 7ஆம் அதிபதி செவ்வாய் அங்க போய் மறைகிறார். அப்போ பொதுவாக 7ஆம் அதிபதி மறையக்கூடாது இல்லையா? அவரு 2ஆம் அதிபதி ஆகிறார். பொதுவாக 2 கூடவே 8க்கு போனா விபரீத ராஜயோகம், திடீர் பணவரவு இதெல்லாமே உண்டு. அப்போ 7ஆம் அதிபதியோட குரு சேரும் பொழுது உங்க கணவர் மூலமாகவோ அல்லது உங்க மனைவி மூலமாகவோ விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். திடீர் பணவரவு, திடீர் லாபங்கள் இதெல்லாமே கிடைக்கும். எதிர்பாராத பணம் இதெல்லாமே உண்டு. ஆனா 8ஆம் இடம் அப்படிங்கிறது தண்டனையை குறிக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறதுனால செய்யக்கூடிய செயல்கள்ல கொஞ்சம் இல்லீகல்ல குறைச்சிக்கிட்டு லீகலா மூவ் பண்ணுங்க. நிச்சயமா அதுல பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லாம இந்த கிரகங்கள் பார்த்துக்கொள்ளும். அடுத்து உங்களுடைய ஜாதகத்துல உங்களுடைய ராசிக்கு 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் பாருங்க பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல இருக்கார். 11ஆம் அதிபதி 9ஆம் வீட்டுல இருந்தா தந்தை மூலமாக லாபங்கள் உண்டு, அல்லது பூர்வீக சொத்துக்கள் மூலமாக லாபங்கள் உண்டு. 9, 10 தொடர்பு ஏற்பட்டாலே தந்தைக்கு ஏதாவது உங்க மூலமாக ஏதாவது உதவி, நீங்க அப்பாவுக்கு உதவி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து உங்களுக்கு அவரே 16ஆம் தேதிக்கு மேல 10ஆம் வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்ப அவரே 16ஆம் தேதிக்கு மேல 10ஆம் வீட்டுக்கு வரும் பொழுது இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தொழிலும் லாபமும் இணைந்து புதனோட சேர்ந்து, அதே போல சுக்கிரன்னு சொல்லக்கூடிய ராசி அதிபதியோட சேர்ந்து கொடுக்கும் பொழுது 3 கிரகங்கள் 10, 11 தொடர்பு ஏற்படுத்தும் பொழுது இந்த மாதம் துலா ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக ஒரு தொழில், ஏதாவது தொழில் தான் காட்டுது. எப்படி சுத்தி பார்த்தாலும் தொழில் லாபம் வருமானம் இப்படியே தான் சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்போ புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் இந்த 2 இடத்தை தொடர்பு கொள்கிறார்கள். இந்த 2 இடமே உங்களோட ராசிக்கு 10, 11 குடிக்கிறதுனால தொழில் லாபம் இது 2 தான் வரப்போகுது. நல்ல தொழில் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் பொழுது அதே போல லாபத்தையும் அதிகமாக கொடுப்பதற்குண்டான வாய்ப்பையும் இந்த கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. நிறைவேறாத ஆசைகள், குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு, குடும்பத்துல என்னென்ன வாங்கணும்னு நினைச்சீங்களோ அதெல்லாமே வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாமே இந்த மாதம் உண்டு. ஒரே ஒரு மைனஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா துலா ராசிக்கு இந்த செவ்வாய் இங்க போய் 8ல மறைகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் பண வரவு அப்படிங்கிறது கொஞ்சம் பார்த்து கவனமா ஹேண்டில் பண்ணுங்க. ஏன்னா 8ஆம் இடம் அப்படிங்கிறது திடீர் பண வரவு சொல்ற மாதிரி திடீர் பண இழப்புகளும் 8 தான். அதனால கொஞ்சம் ஹேண்டில் பண்றது கொஞ்சம் கவனமா ஹேண்டில் பண்ணுங்க இந்த மாசம் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு அட்வைஸா எடுத்துக்கோங்க. விருச்சிக ராசிக்குண்டான ஜூலை மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். விருச்சிக ராசிக்கு மிக பெரிய யோகம். ஏன்னா உங்க ராசி அதிபதி குருவோட சேர போகிறார். குரு மங்கள யோகம் யாருக்கு வேலை செய்யுதோ இல்லையோ உங்களுக்கு தான் முதல்ல வேலை செய்யும். குருவினுடைய பார்வையிலும் செவ்வாய், அதாவது உங்க ராசிக்கு செவ்வாய் ராசிநாதனாகி ராசியை பார்ப்பது மிகப்பெரிய யோகம். எந்த இடத்தில் இருந்தாலும் ராசியை செவ்வாய் பார்க்கிறார். அதுவும் நேரடியா உங்க ராசியை பார்ப்பார் செவ்வாய் இந்த பக்கம் வந்ததுக்கு அப்புறம். அப்போ குருவும் செவ்வாயும் சேர்ந்து உங்க ராசியை பார்க்கும் பொழுது பெயர், புகழ், மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, விபரீத ராஜயோகங்கள், எங்க போனாலும் பெயர் புகழ் கிடைப்பது. அதே போல உங்களை யாராவது ஒருத்தர் தப்பா நினைச்சிட்டு இருந்தாலும் கூட இந்த காலகட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு யோகமான காலகட்டங்களாக மாறும் அப்படிங்கிறது. உங்க மேல இருக்கக்கூடிய தப்பான பார்வை, தப்பான கண்ணோட்டங்கள் எல்லாமே மாறும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. குருவும் செவ்வாயும் சேர்ந்தால் இடம், வீடு, பூமி, சொத்துக்கள், நிலங்கள், விவசாய நிலங்கள் இதெல்லாமே வாங்குறதுக்குண்டான வாய்ப்பையும் கொடுப்பார். விருச்சிக ராசிக்காரர்கள் யாராவது இது சார்ந்து ஏதாவது வாங்கலான்னு இருந்தீங்கன்னா இந்த ஜூலை மாதம் 12ஆம் தேதிக்கு மேல இதெல்லாமே உங்களுக்கு கை சேரும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. அதனால ரெடியா இருங்க. ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு செவ்வாய் அப்படின்னாலும் உங்களுக்கு வாகனங்களையும் பிடிக்கிறதுனால ஏதாவது ஒரு வண்டி வாகனங்கள் மாற்ற வேண்டியது அல்லது வண்டி வாகனத்தினால ஏதாவது ஒரு யோகங்கள் பெற வேண்டிய ஒரு சூழ்நிலைகளையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அவர் யார் உங்களுக்கு குரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 5ஆம் அதிபதி, அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய கிரகம். அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய கிரகம் முதலையும் ஒரு ராசியை பார்த்துட்டு இருக்கிறது மிகப்பெரிய யோகம். அப்ப லக்னாதிபதி, அதாவது ராசி அதிபதினு சொல்லக்கூடிய
செவ்வாயோட சேர்ந்து பார்க்கும்பொழுது இன்னும் யோகங்கள் அதிகமாக வேலை செய்யும். அதே போல சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாருங்க, உங்க ராசிக்கு 7 மற்றும் 12ஆம் அதிபதி. இந்த 7ஆம் அதிபதி வந்து 8ல் இருந்தார். 7ஆம் தேதிக்கு மேல 9ஆம் வீட்டுக்கு வர போறார். அப்ப அவர் மூலமாகவும் மிகப்பெரிய யோகத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக உண்டு. சுக்கிரன் 7க்குடையர் 9ஆம் வீட்டுக்கு போனா மனைவி மூலமாகவோ அல்லது கணவர் மூலமாகவோ உங்களுக்கு சந்தோஷங்கள் பாக்கியங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. நல்ல விஷயங்கள் எல்லாமே காதுக்கு வந்து கிடைக்கும். நல்ல குரு அமைவதற்குண்டான வாய்ப்பையும் உண்டு. கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் குறையும். திருமண வரன்கள் இந்த வருடம், அதாவது இந்த மாசம் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கு. இந்த மாதம் நீங்க பெண் பார்க்கறது மாப்பிள்ளை பார்க்கறதெல்லாம் பண்ணுங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்ல வரனா, நீங்க எதிர்பார்த்த வரனா கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு உண்டு. 7ஆம் அதிபதி 9ல பாக்கியஸ்தானத்துல. அப்போ நீங்க செஞ்ச நல்ல பாக்கியத்திற்குண்டான நல்ல வரனாக கிடைக்கும் அப்படிங்கிறதா முற்றிலும் உண்மை. அடுத்து புதன் பாருங்க, இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய 8 மற்றும் 11ஆம் அதிபதி. இவர் எங்க இருக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீட்டுல இருக்கார். அடுத்தது 10ஆம் வீட்டுக்கு வருவார். அதே போல சூரியன் உங்களுக்கு 17ஆம் தேதி வரைக்கும் 8ல இருந்து மறுபடியும் 17ஆம் தேதிக்கு மேல 9க்கு வருவார். அப்ப இந்த புதனும் அதே போல உங்களுக்கு சூரியனும் 16, 19 மாறுறாங்க. இது ரெண்டுமே உங்களுடைய ராசிக்கு பாத்தீங்கன்னா 9 மற்றும் 10. 9, 10 அப்படின்னா பாக்கியங்கள் தொழில் அப்படின்னு சொல்றோம். அப்போ ஏகதேசமும் உங்களுக்கு 16ஆம் தேதிக்கு மேல நல்ல தொழில் அமையும், நல்ல வளர்ச்சி கிடைக்கும், தொழில நல்ல லாபங்கள் கிடைக்கும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடமாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 9, 10 தொடர்பு ஏற்படுறதுனால அப்பா தொழில் எடுத்து செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள், அல்லது அப்பாவே உங்களுக்கு தொழிலுக்கு ஏதாவது உதவி பண்ணுவாங்க. வேலையே இல்லாம இருக்கிறீங்க, சொந்த தொழில் பண்ணலான் இருக்கீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாசம் அதை மூவ் பண்ணுங்க. நிச்சயமாக நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஏதாவது ஒரு வழிவகைகளை கிரகங்கள் அதற்கு உங்களுக்கு வழியை கொடுக்கும். அதுவும் 9ஆம் அதிபதி உங்க தந்தை மூலமாகவே கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பு உண்டு. அப்பா கிட்ட ஏதாவது உதவிகள் வேணும், பணம் ஏதாவது வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் கேளுங்க, கிடைக்கும். அதுல மாற்றமே இல்லை. உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இருந்தால் நீங்க எதிர்பார்த்ததை, எனக்கு வக்ர பீரியட் போயிட்டு இருக்கு, அப்போ உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இருந்தால் நீங்க எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய ஒரு லாபத்தை அடையக்கூடிய அமைப்பையும் இந்த கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஜாதகத்தில் தசா புத்தி மட்டும் நல்லா இருந்தால் நான் சொல்லக்கூடிய கருத்தை விட இன்னும் பல மடங்கான வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. தனுசு ராசிக்குண்டான ஜூலை மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி 6ல இருக்கார். இப்போ 5ஆம் அதிபதியோட சேரப்போகிறார். 5ஆம் இடம் அப்படிங்கிறது தெய்வ அனுகிரகம், குல தெய்வம், இதெல்லாமே சொல்லக்கூடிய அமைப்பா இருக்கிறதுனால இந்த செவ்வாய் போய் ராசி அதிபதியோட 12ஆம் தேதிக்கு மேல சேரும் பொழுது தெய்வ சக்தி, இறை வழிபாடு, குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு, குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய ஒரு அமைப்பு, வீடு மனை சொத்துக்கள் ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த காலகட்டங்கள் உங்களுடைய பிரார்த்தனைகளுக்கு மிகப்பெரிய வலிமையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பா இந்த மாதம் இருக்கும் அப்படிங்கிறதா முற்றிலும் உண்மை. அடுத்தது பாருங்க, உங்களுடைய ராசிக்கு சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் லாபஸ்தானாதிபதி வந்து இப்போ உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீட்டுக்கு வரப்போறார். எப்பொழுதுமே 11ஆம் அதிபதி 8க்கு வந்தால் விபரீத ராஜயோகம். அதே போல பாருங்க, உங்களுடைய பாக்கியஸ்தான அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் அப்படிங்கிறவர் உங்களுடைய ராசிக்கு பாதகத்துல இருந்தார் 7ஆம் வீட்டுல. அவர் 16ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு 8ஆம் வீட்டுக்கு வரார். அப்போ 9ஆம் அதிபதி 8க்கு தொடர்பு ஏற்பட்டால் கொஞ்சம் அப்பாவனுடைய உடல்நிலையில கொஞ்சம் கவனமா இருங்க. பூர்வீக சொத்தை பத்தி பேச வேண்டாம். அதே போல 9, 8 தொடர்பு ஏற்பட்டாலே பயணங்கள்ல கொஞ்சம் தவிர்த்து கொள்வது என்பது சிறப்பான விஷயமா இருக்கும். அடுத்தது சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ஜாதகத்துக்கு லாபஸ்தானாதிபதி. அது மட்டும் இல்லாம வேலை கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் 7ல இருக்கார், அடுத்தது 8க்கு வரப்போகிறார். அதனால 7ஆம் அதிபதி 8ல இருந்தா கணவன் மனைவி சிறு கருத்து வேறுபாடுகள் வரும். கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும். ஆனா 8, 11 தொடர்பு ஏற்பட்டால் விபரீத ராஜயோகம், திடீர் பணவரவு, திடீர் அதிர்ஷ்டங்கள் இதெல்லாமே கொடுத்துரும். பணம் கொடுக்கல் வாங்கல்ல பணம் கொடுக்காம யாராவது இருக்காங்க, இழுபறியா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா இந்த காலகட்டங்கள் எல்லாமே கொஞ்சம் மூவ் பண்ணீங்கன்னா வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து பாருங்க, உங்களுடைய ஜாதகத்துல புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 7 மற்றும் 10ஆம் அதிபதி. இந்த புதன் 19ஆம் தேதி வரைக்கும் இங்க இருப்பார், 8ஆம் வீட்டுல இருப்பார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 9ஆம் வீட்டுக்கு வந்துருவார். பொதுவா 7ஆம் அதிபதி 9ஆம் வீட்டுல இருக்கிறதுனால 20ஆம் தேதிக்கு மேல ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அதாவது 7, 9, 10 தொடர்பு ஏற்பட்டால் கணவன் மூலமாகவோ அல்லது மனைவி மூலமாகவோ ஏதாவது ஒரு பணம் வரவோ அல்லது தொழில் சார்ந்த விஷயங்களோ கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஸோ உங்களுக்கு தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் 20ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க. 20ஆம் தேதிக்கு மேல நல்ல யோகத்தை பெறக்கூடிய காலகட்டங்களாக இருக்கும். அதே போல செவ்வாய் உங்களுடைய ராசியோட குருவோட சேரும்பொழுது கொஞ்சம் கோபம் அதிகமாகும், இன்னும் உக்ரம் அதிகமாகும், பிடிவாத குணங்கள் அதிகமாகும். பெயர் புகழ் மதிப்பு இதெல்லாமே வந்தாலும் கொஞ்சம் உடம்பையும்
கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. ரத்தம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே கொஞ்சம் கவனமா இருங்க. அதனால குரு செவ்வாய் உங்களுக்கு ஒரு வகையில யோகத்தை கொடுத்தாலும் ஒரு வகையில உங்களுக்கு நோயை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுத்துரும். இந்த மாதம் கொஞ்சம் எதா இருந்தாலும் யோசிச்சு பண்ணுங்க. பெரிய அளவுக்கு கிரகங்கள் சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கிட்டு எதா இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செய்யுங்க. தசாபுத்தி நல்லா இருந்தால் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் மாறுபடலாம். மகர ராசிக்குண்டான ஜூலை மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மறுபடியும் ராசிக்குள்ள ஒரு கால் எடுத்து வச்சிருக்கார் சனி பகவான். அப்போ உங்களுக்கு ஜென்ம சனி காலகட்டங்களா கூட நீங்க எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கவனமா இருந்து செயல்படுத்த வேண்டும். ஏன்னா ஜென்மசனியில நிறைய அவமானப்பட்டிருப்போம், அசிங்கப்பட்டிருப்போம், எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தலைகுனிவி கொடுக்கக்கூடிய அமைப்பு கொடுத்துருக்கோம். சொத்தை இழந்திருப்பீங்க. அதே போல பாத்துட்டீங்கன்னா காசு பணம் எல்லா ஏமாற்றங்கள், சொந்த பந்தத்துக்குள்ள அவமானம் இப்படி நிறைய கொடுத்து ஓரளவுக்கு சனி பகவான் இங்கிருந்து மேல போனதுக்கு அப்புறம் பரவாயில்ல அப்படின்னு இருந்தாலும் கூட மறுபடியும் வக்கரமாய் உள்ள வரும்பொழுது உங்க ஜாதகத்துல சனி வக்கரமா இருந்தா யோகமாக மாறும். இல்லைன்னா கொஞ்சம் கவனமா இருங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அதே போல பாருங்க, செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய 4ஆம் அதிபதி போய் உங்களுக்கு 5ஆம் வீட்டுல குருவோட சேர்கிறார். அப்போ குருவும் செவ்வாயும் சேர்ந்து 5ஆம் வீட்டுல இருக்கும்பொழுது குழந்தைகள்னால ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும். குழந்தைகளுக்கு ஏதாவது வீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்பு, குழந்தைகளுக்கு ஏதாவது சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு எல்லாமே இந்த செவ்வாயும் குருவும் சேர்ந்து இணைந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். யாராவது வெளிநாடு வெளியூர் பயணங்கள் இதுக்கு எல்லாமே இந்த குரு செவ்வாய் சப்போர்ட் பண்ணும். நல்ல லாபங்கள் வரும். இந்த செவ்வாய் 45 நாள் இங்கதான் இருப்பார். அப்ப 12ஆம் தேதிக்கு மேல ஓரளவுக்கு லாபத்தை நீங்க எதிர்பார்க்கலாம். அடுத்து பாருங்க, உங்களுக்கு சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ஜாதகத்துக்கு யோகத்தை கூட, அதாவது 10ஆம் அதிபதி எப்படி இருப்பார், தொழில கொடுக்கக்கூடிய கிரகம் 5 மற்றும் 10ஆம் அதிபதினு சொல்றோம். அப்போ 5ஆம் அதிபதி உங்களுக்கு 6ல மறையிறது அவ்வளவு நல்லா இல்ல. அதுக்கப்புறம் பாருங்க 7ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் மறுபடியும் இந்த வீட்டுக்கு வருவார். இப்போ இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, சுக்கிரன் 5ஆம் அதிபதியாகி 7ஆம் வீட்டுக்கு வந்தா குழந்தை பிராப்தம் உண்டு. ரொம்ப நாளா குழந்தை இல்லாம இருந்தீங்க அப்படின்னாலும் கூட இந்த காலகட்டங்கள்ல குழந்தை வாய்ப்புகளுக்காக நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கனாலும் கூட அது நடப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். 5, 7 தொடர்பு ஏற்பட்டாலே குழந்தைகளுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். திருமணம் வரன் தேடி வரும். வீட்டுல ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணக்கூடிய அப்பா மகன் அல்லது சொந்த பந்தத்தோட பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணக்கூடிய அமைப்பையும் இந்த 5, 7 தொடர்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். 7ஆம் இடங்கிறது நண்பர்கள் சொல்றோம். அப்ப நண்பர்களுடைய தொடர்புகளும் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல தொடர்பாகவும் அதன் மூலமாக நல்ல பயன் பெறக்கூடிய ஒரு அமைப்பையும் இந்த சுக்கிர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து உங்களுக்கு புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாருங்க 9ஆம் அதிபதி. இந்த 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு 7ல இருக்கார். அடுத்து 8க்கு வரார். அப்போ 16ஆம் தேதி 19ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு 7ஆம் வீட்டுல இருப்பார். அது வரைக்கும் பயம் இல்ல. பூர்வீக சொத்துக்கள், அப்பா சார்ந்த விஷயங்கள் சக்சஸ் ஆகும். அடுத்தது 8ஆம் வீட்டுக்கு வரும்போது கொஞ்சம் கவனமா இருங்க. வேலையில ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும். வேலை செய்யக்கூடிய இடத்துல கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாகும். வேலை பளு ரொம்ப ஜாஸ்தியாகும். அப்பாவுக்கு ஏதாவது ஒரு உடல்நிலை கோளாறுகள், அவர்களுக்கு ஏதாவது மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதா நிச்சயமா உண்டு. அப்ப மகர ராசிக்கு இந்த மாதம் சனி உங்க ஜாதகத்துல வக்ரமாக இருந்தால் யோகத்தை கொடுக்கும். அதே போல குழந்தைகளுக்கு நல்ல யோகம் இந்த மாசம். குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கு தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்கு. தெய்வத்தினுடைய துணை நல்லா இருக்கு. அதனால அதை நாம பயன்படுத்தி குலதெய்வ அனுகிரகம் இயற்கையாகவே உங்களுக்கு இந்த வருடம் ஃபுல்லா உங்களுக்கு குலதெய்வத்துடைய அனுகிரகம் முழுமையாக இருக்கும் அப்படிங்கிறது மாற்றம் இல்லை. மனைவி மூலமாகவோ அல்லது கணவர் மூலமாகவோ சொத்துக்கள் வரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. தசாபுத்திப்படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. கும்ப ராசிக்குண்டான ஜூலை மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா சனி பகவான் ஜென்மத்துல இருந்தா இப்ப சனி வக்ரமாயி ஓரளவுக்கு பாதிப்பு கொஞ்சம் மகரத்துக்கு வரும்போது பாதிப்பு உங்களுக்கு குறையதற்கு உண்டான வாய்ப்பு உண்டு. அதே போல உங்க ஜாதகத்துல சனி பகவான் வக்ரமாக இருந்தால் ஒரு யோகத்தை கண்டிப்பாக இந்த 3-4 மாதத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல அடுத்தது குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் பணத்தையும் லாபத்தையும் கொடுக்கக்கூடிய குரு உங்க ஜாதகத்துல 4ஆம் இடத்துல இருந்து தொழில் ஸ்தானாதிபதியான செவ்வாயோட சேரப்போகிறார். அப்போ செவ்வாய் குரு சேர்ந்தால் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு தொழில் வளர்ச்சி உண்டு. தொழில்ல ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். ஏன் அப்படின்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் என்னதான் இருந்தாலும் அவர் ஒரு சுபகிரகம். அப்போ உங்களுக்கு தொழில் யாரு கொடுப்பாருன்னா செவ்வாய் தான் கொடுப்பார். அப்ப அவரோட போய் குரு சேரும் பொழுது தொழில் ஒரு மாற்றங்கள், தொழில் ஒரு வளர்ச்சி, தொழில் ஒரு வேகம். செவ்வாய்னா வேகம், விவேகம் அப்படின்னு சொல்லுவோம். அவசரம்,
முன்னின்று செய்யக்கூடியது எல்லாமே நடப்பதற்குண்டான வாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த மாதம் நடக்கும். அடுத்து பாருங்க சுக்கிரன். இந்த சுக்கிரன் வந்து உங்களுக்கு பாதகாதிபதி. கும்பராசிக்கு மட்டும் சுக்கிரன் வந்து நல்லது செய்யறதுக்குண்டான வாய்ப்பு கம்மிதான். அப்ப அந்த சுக்கிரன் பாருங்க உங்களுக்கு மறைகிறார். அப்ப மறைந்த யோகம் 7ஆம் தேதிக்கு மேல சுக்கிரன் வந்து 6க்கு வந்தா சுக்கிரன் மறைந்தால் விபரீத ராஜயோகம். ஆனா தாய் தந்தையருக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள், அப்பா அம்மாக்கு ஏதாவது உடல்நிலை கோளாறுகள் வருவதற்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அடுத்து புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு 5 மற்றும் 8ஆம் அதிபதி. அந்த புதன் பாருங்க உங்களுக்கு 19ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு 6ஆம் வீட்டுல இருப்பார். அதற்கப்புறம் 7ஆம் வீட்டுக்கு வந்து விடுவார். பொதுவா உங்களுக்கு 5ஆம் அதிபதி 6ல இருந்தா குழந்தைகள் மூலமாக ஒரு நிம்மதி இல்லை, குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ண முடியல, குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு மனக்கசப்புகள் இதெல்லாமே இருந்துட்டு இருக்கும். ஆனா இப்ப பாருங்க 7ஆம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் புதன் நேரம் உங்க ராசியும் பார்க்கறதுனால இது யோகத்தை கொடுக்கும். ஆனா தோல் சம்பந்தப்பட்ட அலர்ஜி, ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் உங்களுக்கு சின்ன சின்னதா கொடுக்குமே தவிர மற்றபடி குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்பார். 5, 7 தொடர்பு ஏற்படுது. அப்ப 5, 7 தொடர்பு ஏற்பட்டா குழந்தைகளுக்காக ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, குழந்தைகள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகளுக்கு உண்டான விஷயங்கள் அதாவது ப்ராசஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னா அது எல்லாமே இப்போ உங்களுக்கு சாதகமா வரும், அல்லது அதற்குண்டான ப்ராசஸ் நீங்க இப்ப தொடங்கலாம் அப்படிங்கிறது உண்மை. அதே போல 5, 7 குழந்தைகளவே பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணலாம், அல்லது நண்பர்களோட பார்ட்னர் போட்டு தொழில் பண்றதுக்கு எல்லாமே இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். கணவர் மூலமாகவோ மனைவி மூலமாகவோ ஒரு அதிர்ஷ்டங்கள் பெறக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உண்டு. மேக்சிமம் பார்த்துட்டீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சனி நல்ல இடத்துல இருக்கிறார். அதாவது உங்களை பிடித்திருந்த சனி பகவான் பாதிப்பை குறைப்பதற்குண்டான வாய்ப்பா உங்களுக்கு இப்ப இருக்கு. அதனால இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கிட்டு ஏதாவது ஒரு வழியில ஒரு பிசினஸ் ரீதியாகவோ அல்லது வந்து தொழில் ரீதியாகவோ வேலை சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு மூலமாக உங்களுக்கு ஒரு லாபத்தையும், குழந்தைகள் மூலமாக ஒரு மனக்கசப்புகள் இருந்தாலும் அது விலகுவதற்குண்டான வாய்ப்பையும் இந்த கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அப்ப ஜூலை மாதம் உங்க தசாபுத்திப்படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் நல்லா இருந்தால், அதாவது உங்க ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இருந்தால் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீன ராசிக்குண்டான ஜூலை மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். மீன ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா ராகு உங்க ராசியில இருக்கிறதுனால ஒரு வளர்ச்சியை கொடுத்தாலும் ஒரு மனக்குழப்பத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஆனா உங்க ராசி அதிபதி குரு பார்த்துட்டீங்கன்னா 3ஆம் இடத்தில் இருந்தாலும் இப்போ உங்களுடைய 9ஆம் அதிபதி பாக்கியஸ்தானாதிபதியான செவ்வாயோட சேர்ந்து 12ஆம் தேதிக்கு மேல வரப்போகிறார். அப்போ ஜூலை மாதம் 12ஆம் தேதிக்கு மேல பெயர் புகழ், ஏன்னா குருவும் செவ்வாயும் சேர்ந்த குரு மங்கள யோகம். இது யார் உங்களுக்குன்னா செவ்வாய் 2 கூடியவர், பண வரவை கொடுக்கக்கூடியவர், உங்க குடும்பத்துக்கே மதிப்பு மரியாதை சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல பெயர் புகழ், எங்க போனாலும் ஒரு தலை குனிஞ்சு நின்றுட்டு இருந்தீங்கனாலும் கூட தலை நிமிர்ந்து வாழக்கூடிய அமைப்பை நிச்சயமாக இந்த செவ்வாயும் குருவும் சேர்ந்து இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அதுவும் 12ஆம் தேதிக்கு மேல. அடுத்தது பாருங்க சுக்கிரன். இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ஜாதகத்துல 3 மற்றும் 8ஆம் அதிபதி. இந்த 3 மற்றும் 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் 4ஆம் வீட்டுல இருக்கிற அடுத்து 5ஆம் இடத்துக்கு வரும்பொழுது பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுக்க மாட்டார். திடீர் யோகங்கள், அதே போல முயற்சிகள் கைகூடி வர்றது, திடீர் பண வரவு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். ஆனால் உங்க குழந்தைக்கு கொஞ்சம் மருத்துவ செலவுகளை கொடுப்பார். அதுல கொஞ்சம் கவனமாக இருந்து பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்து 4 மற்றும் 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் உங்க ஜாதகத்துல இப்போ 5ஆம் வீட்டுல இருக்கார். 19ஆம் தேதிக்கு மேல 6ஆம் வீட்டுக்கு வராரு. 4, 7 கூடியவர், அதாவது 19ஆம் தேதிக்குள்ள நீங்க திருமணம் சார்ந்த விஷயங்கள், பொண்ணு தேடுறது, மாப்பிள்ளை தேடுறது, வரன்கள் அமைத்துக் கொள்வது இதெல்லாமே ஒரு 19ஆம் தேதிக்குள்ள வச்சுக்கோங்க. 19ஆம் தேதிக்கு மேல நீங்க அதை வச்சுக்கிட்டீங்கன்னா அப்ப வரக்கூடிய வரன்கள் எல்லாமே உங்களுக்கு எதிர்பார்க்காத வரனாகத்தான் இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அதாவது 4ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய வண்டி வாகனங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தையும் சொல்றதுனால கொஞ்சம் அந்த மாதிரி விஷயத்திலே கொஞ்சம் கவனமா இருங்க. அதுல ஏதாவது ஒரு விஷயத்துல ஏமாற்றப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரலாம் அப்படிங்கிறது உண்மை. அடுத்தது சூரியன். இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னு பாத்துட்டீங்கன்னா உங்க ஜாதகத்துக்கு 6 கூடியவர். அவர் 4ஆம் வீட்டுல இருக்கார் 14ஆம் தேதி வரைக்கும். அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா 5ஆம் வீட்டுக்கு கடகத்துக்கு வந்துருவார். பொதுவா சூரியன் 4ஆம் வீட்டுல இருந்தா பொதுவாகவே இப்போ கொஞ்சம் மருத்துவ செலவுகளோ அல்லது ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் செலவுகளோ அல்லது வேலையில ரொம்ப பிரச்சனை, வேலையில ரொம்ப ஸ்ட்ரகிள் ஜாஸ்தியா இருக்கு, வேலை பளு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கிற அமைப்பு எல்லாமே இருக்கும். இப்போ அடுத்தது 5ஆவது வீட்டுக்கு வரும் பொழுது கண்டிப்பாக இது சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் குறையும், வேலை பளு குறையும், வேலையில ஒரு நிம்மதி இருக்கும், குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல ஒரு மன திருப்தி இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு எல்லாமே இந்த சூரியன் ஏற்படுத்தி கொடுப்பார். மேக்சிமம் இந்த மாதம் இந்த மீன ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா ஓரளவு நன்மைகளும் ஓரளவு தீமைகளும் நடக்கக்கூடிய மாதமாக இருக்கு. பொதுவா உங்களுடைய லக்னாதிபதியோட செவ்வாய் சேர்றதால கொஞ்சம் கோபம், கொஞ்சம் பிடிவாத குணங்கள் இதெல்லாமே இந்த மாசம் கொஞ்சம் அதிகமாகும் 12ஆம் தேதிக்கு மேல. ஆனால் யோகங்கள் உண்டு. பூர்வீக சொத்துக்களோ
அப்பா மூலமாகவும் ஏதாவது ஒரு உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். மற்றபடி பாருங்க, எல்லா கிரகங்களும் 4, 5, 6க்கு போயிடுச்சு. 5ஆம் இடம் நல்லா இருக்கிறதுனால ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஆனாலும் உங்களுக்கு 6ஆம் இடத்துல கிரகங்கள் வர்றதுனாலையும் 4ஆம் இடத்துல கிரகங்கள் வர்றதுனாலையும் பெரிய அளவுக்கு நன்மைகளை இந்த மாதம் எதிர்பார்க்க வேண்டாம். நன்மைகள் அப்படின்னு சொல்றது கொடுக்கல் வாங்கல், இன்னொருத்தரை நம்புறது, புதிய முயற்சி செய்யறது, புதுசாக ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, இந்த மாதிரி எல்லாமே பண்ணாம இருந்தாலே மிகப்பெரிய யோகத்தை இந்த மாதம் நீங்க அடையலாம் அப்படிங்கிறதா முற்றிலும் உண்மை. தசாபுத்திப்படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. இன்னும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்.